17 முதல் பள்ளிகளில் வழங்கப்படும் காலை உணவு திட்டம் 8ஆம் வகுப்பு வரை விரிவாக்கம் செய்யப்படும் என முதல்வர் விஜய் அறிவித்துள்ளார். கும்மிடிப்பூண்டியில் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்து முட்புதரில் வீசப்பட்ட 3 வயது குழந்தை சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பலன் இன்றி இறந்தது. கும்மிடிப்பூண்டியில் குழந்தையை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்ததில் ஒருவர் மட்டுமே ஈடுபட்டுள்ளார். இச்சம்பவம் குறித்து தேவையில்லாத வதந்திகளை யாரும் பரப்ப வேண்டாம் என காவல்துறை விளக்கமளித்துள்ளது. கும்மிடிப்பூண்டியில் 3 வயது குழந்தையை பாலியல் வன்கொடுமை செய்து கொன்ற பீகாரை சேர்ந்த பிபின் நங்ஜுவுக்கு 15 நாள் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க திருவள்ளூர் போக்சோ நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கும்மிடிப்பூண்டி அருகே பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட 3 வயது குழந்தையின் உடல் பிரேத பரிசோதனை முடித்து பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பாக வட மாநிலத்தைச் சேர்ந்த 2 பேரை போலீசார் கைது செய்து விசாரிக்கின்றனர். உழைக்கும் உண்மை தொண்டர்களை எதிரிகளாக பார்க்கும் தலைமை வெற்றிக்கான பாதையல்ல என முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். வரலாறு நினைவில் வைத்திருப்பது எத்தனை பேரை நீக்கினோம் என்பதையல்ல, எத்தனை பேரை ஒன்றிணைத்தோம், எத்தனை களங்களை வென்றோம் என்பதுதான் என்றார். எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு வரும் 22ஆம் தேதி சி விஜயபாஸ்கர் தாவேகாவில் இணைய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமாகவில் இருந்து விலகுவதாக அக்கட்சியின் இளைஞரணி தலைவர் யுவராஜா தெரிவித்துள்ளார். அரசியல் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு விலகுவதாக கூறியுள்ளார். விரைவில் தாவேகாவில் இணைய உள்ளதாகவும் கூறப்படுகிறது. வடமாநில தொழிலாளர்களை அரசு கண்காணிக்க வேண்டும். கடந்த சில நாட்களாக வடமாநில தொழிலாளர்களால் பாலியல் குற்ற சம்பவங்கள் அதிகரித்துள்ளது என அண்ணாமலை தெரிவித்துள்ளார். என்ன செய்கிறது தாவேகா அரசின் சிங்க பெண்கள் படை? இன்னமும் திரைப்பாடலுக்கு இசை வாசித்துக் கொண்டிருக்கிறதா தமிழக காவல்துறை என 3 வயது குழந்தை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை சுட்டிக்காட்டி சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழகத்தில் ஹைட்ரோ கார்பன் எடுக்கும் முயற்சிகளை அரசு அனுமதிக்கக்கூடாது என இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். பாலியல் குற்றங்களில் ஈடுபடுவோர் சட்டத்தின் முன் தண்டிக்கப்பட வேண்டும் என்றார். நரம்பு புடைக்க பேசினீங்களே ஜோசப் விஜய் ப்ரோ, அந்த 3 வயது குழந்தைக்கு யார் பதில் சொல்லுவாங்க ப்ரோ என நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பினார். இன்னும் எத்தனை நாட்கள் உங்கள் ஆட்சி தாங்கும்? உங்களுக்கு காது கேட்கிறதா ப்ரோ என்று அவர் கேட்டார். மாவட்ட வாரியாக மூடப்படும் டாஸ்மாக் கடைகளின் பட்டியல் வெளியிடப்பட்டிருப்பது வெளிப்படைத்தன்மைக்கும் பொறுப்புணர்வுக்கும் ஒரு நல்ல முன்னேற்றம் என தாவேகா அரசை மாணிக்கம் தாகூர் பாராட்டியுள்ளார். இந்தி கூட்டணியில் இருந்து விலகுவதாக திமுக கூறவில்லை என ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். இந்தி கூட்டணி கூட்டத்தில் திமுக பங்கேற்காதது வேறு, கூட்டணியில் இருந்து விலகுவது வேறு என கூறியுள்ளார். பழனி கோவிலில் பஞ்சாமிர்தம் தங்கரதம் இழுப்பதற்கான கட்டணம் உயர்த்தப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ள நிலையில் அதனை உடனே கைவிட வேண்டும் என விஸ்வ இந்து பரிஷத் மாநில தலைவர் ராமகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். தமிழக அரசின் ஒப்புதல் இல்லாமல் மேகதாது அணையை எந்த கொம்பனாலும் கட்ட முடியாது என திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். மேகதாது விவகாரத்தில் கர்நாடக முதல்வர் சிவக்குமார் தீவிரம் காட்டி வரும் நிலையில் தமிழக அரசு மௌனம் காத்து வருகிறது என குற்றம் சாட்டினார். தமிழகத்தில் தொடர்ந்து நடைபெறும் பாலியல் வன்கொடுமை சம்பவ செய்திகள் அதிர்ச்சி அளிக்கிறது என கனிமொழி தெரிவித்துள்ளார். பெண்கள் அனைவரும் தங்களையும் தங்கள் குழந்தைகளையும் பத்திரமாக பார்த்துக் கொள்ளுங்கள் என கனிமொழி எச்சரித்துள்ளார். அதிமுக முன்னாள் எம்எல்ஏக்கள் 4 பேர் தகுதி நீக்கம் குறித்து சபாநாயகர் நடவடிக்கை எடுப்பார் என ஐகோர்ட்டில் அரசு தெரிவித்துள்ளது. 4 எம்எல்ஏக்களும் தாமாக முன்வந்து ராஜினாமா செய்துள்ளனர் என அரசு தரப்பில் கூறப்பட்டுள்ளது. சென்னை தலைமை செயலகத்தில் முதல்வர் தனிப்பிரிவுக்கான புகார் பெட்டி அகற்றப்பட்டது. மக்கள் இனி தலைமை செயலகத்திற்குள் சென்று முதல்வர் தனிப்பிரிவில் மனு அளிக்கலாம். காரைக்கால் அடுத்த நிரவி 2வது சாலையில் பூட்டியிருந்த வீட்டை உடைத்து 60 சவரன் நகையை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். நிரவி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தமிழகத்தில் நாளை நாமக்கல், சேலம், திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், கள்ளக்குறிச்சி, தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஸ்லோவாக்கியா நாட்டிற்கு சென்ற பிரதமர் மோடி அந்நாட்டு பிரதமர் ராபர்ட் பிகோவை சந்தித்து பேசினார். அப்போது வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்கள், செயற்கை நுண்ணறிவு குறித்து விரிவாக பேச்சுவார்த்தை நடத்தினார். அமெரிக்கா ஈரான் இடையே அமைதி ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டுள்ளதை பிரதமர் மோடி வரவேற்றுள்ளார். கடும் பொருளாதார சீர்குலைவு, பல உயிரிழப்புகளுக்கு காரணமான மோதல் முடிவுக்கு வருவதை வரவேற்கிறேன். அமைதியை மீட்டெடுக்கவும் தடையற்ற கப்பல் போக்குவரத்தை உறுதி செய்யவும் இது உதவும் என நம்புவதாகவும் கருத்து தெரிவித்துள்ளார். தாவேகவில் இணைய உள்ளீர்களாமே என செய்தியாளர்கள் கேள்வி கேட்டதற்கு தனது கை விரல்களால் இரட்டை இலை சின்னம் காட்டியபடி எந்தவித பதிலும் அளிக்காமல் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு எஸ்கேப் ஆனார்.
தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டை கண்டித்து சென்னையில் ஜூன் 18ஆம் தேதி பாஜக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என நயினார் நாகேந்திரன் அறிவித்துள்ளார். பேரணாம்பட்டு தொகுதி முன்னாள் திமுக எம்எல்ஏ சின்னசாமி உடல்நலக் குறைவால் நேற்று காலமானார். அவரது மறைவிற்கு திமுக தலைவர் ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார். முஸ்லிம் இடஒதுக்கீட்டை விரிவுபடுத்தும் கோரிக்கையை பரிசீலனைக்கு உட்படுத்துவதே முற்றிலும் தவறானது. பிளவுவாத அரசியலுக்கு அடிபணிந்து தமிழக மக்களின் சமூக நீதியை சிதைக்கும் திட்டத்தை தாவேகா அரசு உடனடியாக கைவிட வேண்டும் என நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். பெட்ரோல், டீசல் மற்றும் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலையை ஏற்றிய மத்திய பாஜக அரசை கண்டித்து திருப்பூரில் இளைஞர் காங்கிரசார் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கும்மிடிப்பூண்டியில் 3 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொன்ற சம்பவத்திற்கு எதிராக போராடியவர்களை போலீசார் கைது செய்ததற்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். 2026 சட்டசபை தேர்தலில் திமுக தோல்விக்கான கள ஆய்வு அறிக்கையை கள ஆய்வுக்குழு ஸ்டாலினிடம் வழங்கியது. கடைசி 4 நாட்களில் சோசியல் மீடியாவால் பிரச்சார களம் மாறியதாக ஸ்டாலினிடம் அறிக்கை அளித்த குழு தெரிவித்துள்ளது. ராமநாதபுரம் தேவிப்பட்டினத்தில் டிராக்டர் மீது லாரி மோதிய விபத்தில் மரணமடைந்த போலீஸ் ஏட்டு மகேஷ்குமாரின் குடும்பத்தினருக்கு முதல்வர் விஜய் ரூபாய் 30 லட்சம் நிதியுதவி அறிவித்துள்ளார். அவரது இறப்புக்கு இரங்கல் தெரிவித்துள்ளார். தாவேகா ஆட்சியை மக்கள் முடிவு செய்திருக்கிறார்கள். இது மக்களுக்காக நடைபெறும் ஆட்சியாக தெரியவில்லை. அடுத்த தேர்தல் எப்பொழுது வந்தாலும் திமுக தான் வெற்றி பெறும் என முன்னாள் அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார். எம்எல்ஏக்கள் 4 பேர் ராஜினாமா செய்த தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலை அறிவிக்கக்கூடாது என அதிமுக சார்பில் ஹைகோர்ட்டில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. தமிழகத்தில் பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பற்ற நிலை தொடர்வது மிகவும் கவலையளிக்கிறது என அன்புமணி தெரிவித்துள்ளார். கஞ்சா, போதைப் பொருட்களால் நடக்கும் குற்றங்களை அரசும் காவல்துறையும் வேடிக்கை பார்க்கக்கூடாது என கூறியுள்ளார். பரங்கிப்பேட்டையில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு தமிழக அரசு அனுமதி தரக்கூடாது என சீமான் வலியுறுத்தியுள்ளார். மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என கூறியுள்ளார். ஆட்சிக்கு வந்ததும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என கடும் கோபத்தில் சினிமா வசனம் பேசிய முதல்வர் விஜய் தற்போது நடைபெறும் தொடர் பாலியல் வன்கொடுமை சம்பவங்களுக்கு என்ன பதில் சொல்லப் போகிறார் என தினகரன் கேள்வி எழுப்பியுள்ளார். கும்மிடிப்பூண்டி அருகே குழந்தை வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது என வாசன் தெரிவித்துள்ளார். குற்றங்களுக்கு அடிப்படையாக உள்ள போதைப் பொருளை ஒழிப்பதாக சொன்ன எந்த ஆட்சியிலும் அதே நிலை தொடர்கிறது என குற்றம் சாட்டியுள்ளார். அடுத்த கட்சி ஆட்களை பர்ச்சேஸ் செய்வதை விட்டுவிட்டு கொஞ்சமாவது சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க முதல்வர் அக்கறை காட்ட வேண்டும் என 3 வயது குழந்தை பாலியல் வன்கொடுமை செய்து கொள்ளப்பட்ட சம்பவத்தை குறிப்பிட்டு எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி கண்டனம் தெரிவித்தார். விசிகாவால் தாவேகா ஆட்சிக்கு ஆபத்து இல்லை என ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். திருமாவளவன் அரசுக்கு தனது முழு ஆதரவை உறுதிப்படுத்தியுள்ளார் என்றார். அரசு என எதுவும் உள்ளதா என்று சந்தேகிக்கும் அளவுக்கு தமிழகத்தில் ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது என கும்மிடிப்பூண்டி சிறுமி பாலியல் வன்கொடுமைக்குள்ளாகி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை சுட்டிக்காட்டி கனிமொழி எம்பி கண்டனம் தெரிவித்துள்ளார். அதிமுகவில் இருந்து விலகி தாவேகாவில் இணைந்த பாப்பிரெட்டிப்பட்டி முன்னாள் எம்எல்ஏ கோவிந்தசாமி அரசியலில் இருந்தே விலகுவதாக அறிவித்துள்ளார். தாவேகாவில் சேர்ந்த 3வது நாளிலேயே கட்சியில் இருந்து விலகியுள்ளார். நெல்லை மணிமுத்தாறு அருவியில் மழையால் நீர்வரத்து அதிகரித்த நிலையில் பாதுகாப்பு கருதி சுற்றுலாப் பயணிகள் குளிக்க 12வது நாளாக தடை தொடர்கிறது. அருவியை பார்வையிட மட்டும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஜூன் மாதத்திற்கான மகளிர் உரிமைத் தொகை ரூபாய் 1000 பயனாளர்களின் வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்பட்டது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் 1680 உயர்ந்து 1 கிராம் ரூபாய் 14,070க்கும், ஒரு சவரன் 1,12,560க்கும் விற்பனையாகிறது. வெள்ளி விலை கிராமுக்கு 10 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் வெள்ளி ரூபாய் 280க்கு விற்கப்படுகிறது. நெல்லை மாவட்டத்தில் தொடர் மழையால் பிரதான அணைகளான காரையாறு, மணிமுத்தாறு, சேர்வலாறு அணைகளின் நீர்மட்டம் உயர்ந்துள்ளது. இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். ராமேஸ்வரத்தில் 100 ரூபாய் நுழைவு கட்டண விவகாரத்தில் நுகர்வோர் ஆணைய உத்தரவை அமல்படுத்தாத நகராட்சி ஆணையருக்கு பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பெட்ரோல், டீசல் விலை உயர்வு காரணமாக தமிழகத்தில் லாரி வாடகை இன்று முதல் 25% உயர்த்தப்பட்டுள்ளதாக லாரி உரிமையாளர்கள் சம்மேளனம் தெரிவித்துள்ளது. முதல்வர் விஜய் சங்கீதா விவாகரத்து வழக்கை செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றம் ஆகஸ்ட் 7ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் மத்திய அமைச்சர் எல் முருகன், பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் ஆகியோர் தரிசனம் செய்தனர். பெரம்பலூர் மாவட்டம் டி களத்தூர் பிரிவு சாலை அருகே லாரி மீது கார் மோதிய விபத்தில் 3 பொறியாளர்கள் மரணமடைந்தனர். இதில் கார் அப்பளம் போல் நொறுக்கியது. கீர்த்தி சக்ரா விருது பெற்ற தமிழக ராணுவ வீரர் மீனாட்சி சுந்தரத்தின் குழந்தையை முதல்வர் விஜய் தூக்கி கொஞ்சி மகிழ்ந்தார்.
புதிய ரேஷன் கார்டு கேட்டு விண்ணப்பித்த 2.25 லட்சம் பேரில் முதற்கட்டமாக 46,000 குடும்பங்களுக்கு ரேஷன் கார்டுகள் வழங்கப்படும் என உணவுப் பொருள் வழங்கல் துறை தெரிவித்துள்ளது. கோயில் மற்றும் மடங்களுக்கு சொந்தமான யானைகளுக்கு புத்துணர்வு முகாம் நடத்த அரசு திட்டமிட்டுள்ளது. இது தொடர்பாக மேட்டுப்பாளையம் பவானி ஆற்றங்கரையோர பகுதியில் இந்த அறநிலையத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். தமிழகத்தில் மூடப்பட்ட 717 டாஸ்மாக் கடைகளின் விவரங்களை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. மதுரை மண்டலத்தில் மட்டும் 290 டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டுள்ளன. மதுரை கலெக்டர் ஆபீஸ் அருகே இந்து இயக்கங்கள் ஒருங்கிணைப்பு கமிட்டி சார்பாக கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடந்தது. திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்ற உத்தரவிட்ட உயர்நீதிமன்ற மதுரை கிளை தீர்ப்பை நிறைவேற்ற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினர். 2025-2026 நிதியாண்டில் புதுச்சேரி விமான நிலையத்திற்கு முதல் முறையாக 1,00,000 பயணிகள் வந்துள்ளனர் என இயக்குநர் ராஜசேகர ரெட்டி தெரிவித்தார். இதன் மூலம் அதிக அளவு வருவாய் கிடைக்கும் என்றார். மடப்புரம் அஜித்குமார் கொலை வழக்கில் டிஎஸ்பி சண்முக சுந்தரம் உள்ளிட்ட 4 போலீசாரும் வழக்கு விசாரணைக்கு ஒத்துழைக்க வேண்டும், அவர்களை கைது செய்யக்கூடாது என சென்னை ஹைகோர்ட் மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. கன்னியாகுமரி மீனவர்கள் 6 பேருக்கு ஜூன் 21ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலை நீட்டித்து இலங்கை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக மே 12இல் இவர்கள் கைது செய்யப்பட்டனர். தமிழகத்தில் நாளை தேனி மாவட்டத்திற்கு கனமழைக்கான மஞ்சள் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னை பெருக்குடி குப்பை கிடங்கில் தீ விபத்து ஏற்பட்டது. சுமார் 2 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தீயணைப்பு படை வீரர்கள் தீயை அணைத்தனர். இந்த தீ விபத்தால் பெருங்குடி பகுதி புகை மண்டலமாக காட்சியளித்தது. சென்னையில் சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்திருந்த நிலையில் இன்று தாம்பரம், பல்லாவரம், குரோம்பேட்டை, வண்டலூர், கிளாம்பாக்கம், சேலையூர் ஆகிய பகுதிகளில் திடீரென பலத்த காற்று, இடி மின்னலுடன் கனமழை வெளுத்து வாங்கியது. பாட்டிலுக்கு 10 ரூபாய் பெறும் சிக்கலுக்கு தீர்வு காணும் வகையில் டாஸ்மாக் கடைகளில் பாட்டில்களை திரும்பப் பெறும் தானியங்கி இயந்திரம் எழும்பூரில் உள்ள டாஸ்மாக் கடையில் சோதனை முறையில் பயன்பாட்டுக்கு வந்துள்ளது. தமிழகத்தில் தனியார் பள்ளி வளாகங்களில் அரசியல், மத நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடாது என்ற அரசின் உத்தரவுக்கு எதிரான வழக்கில் அரசு பதிலளிக்க கூடுதலாக 4 வாரங்கள் அவகாசம் நீட்டித்து ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. சென்னையின் புறநகர் பகுதிகளில் இன்று கனமழை பெய்த நிலையில் நாளையும் பல்வேறு இடங்களில் மழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருநெல்வேலி மூலக்கரைப்பட்டி போலீஸ் ஏட்டு முருகன் கல்லெறிந்தும் போட்டோ சோசியல் மீடியாவில் வெளியானதால் அவரை ஆயுதப்படைக்கு இடமாற்றம் செய்து எஸ்பி பிரசன்னகுமார் உத்தரவிட்டுள்ளார். சென்னை அடுத்த பூந்தமல்லி அருகே 7 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த புகாரில் அதிப்பகுதியைச் சேர்ந்த சரவணன் என்ற டிரைவரை போலீசார் போக்சோவில் கைது செய்தனர். சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் தூக்கு தண்டனை வழங்கிய மதுரை மாவட்ட நீதிமன்ற தீர்ப்பை உறுதிப்படுத்த கோரிய வழக்கு விசாரணையை ஜூன் 17க்கு ஐகோர்ட் கிளை ஒத்திவைத்தது. பிரிட்டிஷ் காலனித்துவ ஆட்சிக்கால மரபுகளை நீக்கி உள்நாட்டில் தயாரிக்கப்படும் பாண்டி புதிய சீருடைகளை ராணுவ வீரர்களுக்கு நம் இந்திய ராணுவம் அறிமுகம் செய்துள்ளது. உலகளாவிய நெருக்கடியிலும் நாட்டின் வளர்ச்சியை கருத்தில் கொள்ளாமல் லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் வேண்டுமென்றே அரசின் செயல்பாடுகளை விமர்சிப்பதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் குற்றம் சாட்டியுள்ளார். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கையில் தீபமேந்தி சுவாமி தரிசனம் செய்தனர். திரிணாமுல் காங்கிரஸைச் சேர்ந்த 20 அதிருப்தி எம்பிக்களும் கட்சி தாவல் தடைச் சட்டத்திலிருந்து தப்பிக்க திரிபுராவைச் சேர்ந்த மாநில கட்சியில் இணைந்துள்ளது மேற்குவங்க அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தில்லி, ராஜஸ்தான் மாநிலம் கரு உள்ளிட்ட இடங்களில் திடீரென புழுதி புயல் ஏற்பட்டது. இதனால் அப்பகுதியே புழுதி மண்டலமாக காட்சியளித்தது. நீட் தேர்வு ஹால் டிக்கெட் பதிவிறக்கம் செய்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ள நிலையில் தொழில்நுட்ப கோளாறு, சர்வர் பிரச்சினை சரி செய்யப்பட்டு வருவதாகவும் விரைவில் ஹால் டிக்கெட் கிடைக்கும் என தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. ஜூன் 21இல் நீட் மறு தேர்வு நடக்க உள்ளது. கேரளாவில் அரசு பஸ்ஸில் பெண்கள் இலவசமாக பயணிக்கும் திட்டத்தை முதல்வர் சதீசன் தொடங்கி வைத்தார். இத்திட்டத்தில் பெண்களுடன் சேர்ந்து திருநங்கைகளும் இலவசமாக பயணம் செய்யலாம். துணை ஜனாதிபதி CP ராதாகிருஷ்ணனை கடற்படை தலைமை தளபதி அட்மிரல் கிருஷ்ணா சுவாமிநாதன் மரியாதை நிமித்தமாக சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார். வீரதீர செயலுக்கான கீர்த்தி சக்ரா விருது பெற்ற ராணுவ வீரர் மீனாட்சி சுந்தரத்திற்கு முதல்வர் விஜய் ரூபாய் 48 லட்சம் காசோலை வழங்கி கௌரவித்தார். விழுப்புரம் மேல்மலையனூர் அங்காளம்மன் வைகாசி மாத அமாவாசையை முன்னிட்டு ஊஞ்சல் உற்சவம் கோலாகலமாக நடந்தது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கையில் தீபமேந்தி சுவாமி தரிசனம் செய்தனர். கும்பகோணம்
கும்பகோணம் பட்டீஸ்வரம் தேனுபுரீஸ்வரர் கோயிலில் திருஞான சம்பந்தர் முத்துப்பந்தல் விழா விமர்சையாக நடந்தது. 30 அடி நீளமும் 20 அடி உயரமும் உள்ள முத்து பல்லாக்கை பக்தர்கள் தோளில் சுமந்து வீதி உலா சென்றனர். மேற்காசிய போர் பதற்றம் காரணமாக ஹார்முஸ் ஜலசந்தியில் 500க்கும் மேற்பட்ட இந்திய மாலுமிகள் 107 நாட்களுக்கு மேலாக சிக்கி தவித்து வருவதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையே இறுதியாகியுள்ள அமைதி ஒப்பந்தத்தால் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை 4% வரை சரிவை சந்தித்துள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையே இறுதியாகியுள்ள வரலாற்று சிறப்புமிக்க அமைதி ஒப்பந்தத்திற்கு ஐநா அமைப்பு மற்றும் மத்திய கிழக்கு நாடுகள் உட்பட பல்வேறு தரப்பினரும் பலத்த வரவேற்பு தெரிவித்துள்ளனர். அமெரிக்கா ஈரான் இடையே அமைதி ஒப்பந்தம் இறுதியாக உள்ள நிலையில் ஈரான் மீதான பொருளாதார தடைகளை நீக்க தயாராக இருப்பதாக பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மனி மற்றும் இத்தாலி ஆகிய நாடுகள் கூட்டறிக்கை வெளியிட்டுள்ளன. அமைதி ஒப்பந்தத்தின் கீழ் ஈரானின் முடக்கப்பட்ட சொத்துக்களில் முதற்கட்டமாக $12 பில்லியன் அமெரிக்கா விடுவிக்க உள்ளதாக ஈரானிய அரசு ஊடகம் தெரிவித்துள்ளது. பிரான்ஸ் பயணத்தை முடித்துக் கொண்டு ஸ்லோவாக்கியா சென்றுள்ள நம் நாட்டு பிரதமர் மோடியை அங்குள்ள இந்திய வம்சாவளியினர் உற்சாகமாக வரவேற்றனர். அமெரிக்கா ஈரான் இடையிலான அமைதி ஒப்பந்தம் வெள்ளிக்கிழமை சுவிட்சர்லாந்தில் கையெழுத்தாகிறது. ஒப்பந்தம் கையெழுத்தானதும் ஹார்முஸ் ஜலசந்தி திறக்கப்பட உள்ளது. அமெரிக்காவுடன் இறுதி அணுசக்தி ஒப்பந்தத்தை மேற்கொள்ள தவறினால் ஈரான் மீது மீண்டும் போர் தொடுக்கப்படும் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் மிரட்டல் விடுத்துள்ளார். ஈரானுடன் போர் இல்லாவிட்டால் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு பாதுகாப்பு வழங்கி அதற்கு பதிலாக அந்நாடுகளின் 20% வருவாயை அமெரிக்கா பெற்றுக்கொள்ளும் திட்டமும் இருப்பதாக அதிபர் டிரம்ப் கூறியுள்ளார். ஸ்லோவாக்கியா சென்ற நம் நாட்டு பிரதமர் மோடிக்கு வரவேற்பளிக்கும் வகையில் வந்தே மாதரம் பாடி அந்நாட்டு பெண் கலைஞர்கள் வரவேற்பளித்தனர். பிரிட்டனில் 16 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் சமூக ஊடகங்களை பயன்படுத்த தடை விதித்து அந்நாட்டு பிரதமர் கேர் ஸ்டார்மர் உத்தரவிட்டுள்ளார். மத்திய அமெரிக்க மாகாணமான மிசோரியில் சாகசத்தில் ஈடுபட்ட ஒரு ஸ்கை டைவிங் விமானம் திடீரென கீழே விழுந்து விபத்துக்குள்ளானதில் அதில் பயணித்த 12 பேர் உயிரிழந்தனர். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் ஒப்பந்தம் எங்களை கட்டுப்படுத்தாது என இஸ்ரேல் தேசிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் இடமர் பென் குவேர் கூறியுள்ளார். கால்பந்து உலகக்கோப்பை தொடரின் லீக் போட்டியில் துனிசியாவை 5-1 என்ற கோல் கணக்கில் ஸ்வீடன் அணி வெற்றி பெற்றது. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து தொடர் நெதர்லாந்து, ஜப்பான் இடையிலான போட்டியில் 2-2 என்ற கோல் கணக்கில் போட்டி டிராவில் முடிந்தது. கடந்த வாரத்துடன் இதுவரை தமிழில் வெளியான படங்களின் எண்ணிக்கை 108ஐ கடந்துவிட்டது. இந்த வாரம் ஜூன் 12இல் டார்க் ஜெயிண்ட், மக்கள் தலைவா, மனு, 10 கீழ்கணக்கு, 100 சாமி ஆகிய 5 படங்கள் ரிலீஸ் ஆகின்றன. இவற்றில் 100 சாமி படத்திற்கு எதிர்பார்ப்பு உள்ளது. தவிர சமந்தாவின் மா இண்டி பங்காரம் தமிழில் எங்கள் தங்கம் என்ற பெயரில் ரிலீஸ் ஆகிறது. நடிகை மதுபாலா, இந்திரன்ஸ் ஆகியோர் முதன்மை வேடத்தில் நடித்துள்ள படம் சின்ன சின்ன ஆசை. அபர்ணா பாலமுரளி, தம்பி ராமையா, காளி வெங்கட் உள்ளிட்டோரும் நடித்துள்ளனர். படத்தின் இயக்குனர் வர்ஷா வாசுதேவ் கூறுகையில், காசியில் எதிர்பாராத விதமாக சந்திக்கும் ஒரு ஆண் பெண் இடையே நடக்கும் உணர்வு பூர்வமான விஷயங்களே படத்தின் கதை என்கிறார். ஜூன் 19இல் மலையாளம், தமிழில் ரிலீஸ் ஆகிறது. 2017இல் மலையாள நடிகை ஒருவர் காரில் கடத்தப்பட்டு பாலியல் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டார். இந்த சம்பவத்தில் நடிகைக்கு ஆதரவாக குரல் கொடுத்தவர்களில் முக்கியமானவர் நடிகை பார்வதி. இதுபற்றி அவர் தற்போது அளித்த ஒரு பேட்டியில் கூறியதாவது: அந்த சம்பவத்திற்கு பின் எனது திரை பயணத்தில் பெரும் மாற்றம் ஏற்பட்டது. எனது வலுவான குரல் காரணமாக என்னை ஒடுக்க முயன்ற சக்திகள் என்னை கொலை மற்றும் பாலியல் அச்சுறுத்தல் செய்யும் அளவிற்கு வலிமையானவையாக இருந்த தருணங்கள் உண்டு. பல படங்கள் என்னிடமிருந்து பறிக்கப்பட்டன. தனது குடும்பத்தினர் மற்றும் நண்பர்கள் துணையாக நின்று என்னை முன்னோக்கி செல்ல வைக்கிறார்கள் என்றார்.
இயக்குனர் ஜீத்து ஜோசப், நடிகர் மோகன்லால் கூட்டணியில் சமீபத்தில் வெளியான படம் திருஷ்யம் 3. இந்த படம் உலக அளவில் ரூபாய் 330 கோடி வசூலித்து மலையாளத்தில் அதிக வசூல் சாதனை புரிந்த படமாக நம்பர் 1 இடத்தை பெற்றுள்ளது. இதற்கு முன்னர் கல்யாணி பிரியதர்ஷன் நடித்த லோகா படம் ரூபாய் 303 கோடி வசூலித்தது. இந்த சாதனையை ஓராண்டிற்குள்ளேயே திருஷ்யம் 3 முறியடித்துள்ளது. நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் தற்போது தெலுங்கில் உருவாகியுள்ள ஓ சுகுமாரி என்ற படத்தில் கதை நாயகியாக நடித்துள்ளார். பரத் தர்ஷன் இயக்கியுள்ள இதில் திருவேர் என்பவர் கதாநாயகனாக நடித்துள்ளார். தன்னை யாராவது தொட்டால் அவர்களுக்கு மின்சாரம் தாக்கியது போல ஷாக் அடிக்கும் வேடத்தில் ஐஸ்வர்யா நடித்துள்ளார். கிராம பின்னணியில் நடக்கும் காதல் மற்றும் நகைச்சுவை கலந்த கதையாக உருவாகியுள்ளது. 37 ஆண்டுகளாக தயாரிப்பு துறையில் உள்ளது சூப்பர் குட் பிலிம்ஸ். இந்த நிறுவனத்தின் தலைவரான RB சௌத்ரி சமீபத்தில் நடந்த சாலை விபத்தில் மரணமடைந்தார். இந்த நிறுவனத்தின் 99வது படமாக விஷாலின் மகுடம் உருவாகிறது. அடுத்து 100வது படத்தில் சௌத்ரியின் மகனான நடிகர் ஜீவாவே நடிக்கப் போகிறார். இந்த ஆண்டு ஜனவரியில் ஜீவாவின் தலைவர் தம்பி தலைமையில் படம் வெளியாகி வெற்றி பெற்றது. இதன் 2ஆம் பாகத்தை 100வது படமாக எடுக்க திட்டமிட்டுள்ளனராம்.